நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 9ஆம் தேதி, ஆவணி மாதம் 24ஆம் தேதி, திங்கட்கிழமை, சஷ்டி திதி. விசாக நட்சத்திரம் சாயங்காலம் 6 மணி 4 நிமிஷத்தில் வரைக்கும், அதற்கு மேலே அனுச நட்சத்திரம். ராகு காலம் 7 to 9 காலை, யமகண்டம் 10 to 12, நல்ல நேரம் 6:15 to 7:15 காலையில், சாயங்காலம் 4:45 5:45 வரையில். அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை. தவிர்க்க வேண்டியது பச்சை கலரு. சாப்பிட்றது ஸ்வீட், அதாவது இந்த கேசரி பாத்து அந்த மாதிரிப்பட்டது, அல்லது கொண்டக்கடலை சம்மந்தப்பட்ட சன்னான்னு சொல்லுவோம் இல்லையா, அது சாப்பிடலாம். சந்திராஷ்டிரமம் 11:28 வரை மீன ராசிக்காரங்களுக்கு, அதற்கு மேல் மேசராசிக்காரங்களுக்கு. இப்போது நம்ம நேற்றே எபிசோடு வரையில் இந்த குளிகன், அதாவது மாந்தின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன்கிறத பார்த்தோம் இல்லையா. இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். எந்தெந்த கிரகங்களோட சேர்ந்திருந்தால் என்ன பலனை கொடுக்கும் என்பதை ஒட்டி கூட சிறிது பார்த்து விடலாம். அந்த மாந்திங்கிற கிரகம் சூரியனோடு சேர்ந்திருந்தால், அதாவது தகப்பனாருக்கு தோஷம். அவர் சந்திரனோடு சேர்ந்திருந்தால் தாய்க்கு ஆகாது. செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் சகோதரர்களுக்கு பீடை, நோய் நொடி அல்லது உங்களோட சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். புதனுடன் சேர்ந்திருந்தால் அவருக்கு அடிக்கடி மயக்கம் உண்டாகும். தாய் மாமனுக்கு ஆகாது. அதே மாதிரி மாந்தி குருவோடு சேர்ந்திருந்தால் அவருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனோட சந்ததி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தோஷம். அதே மாதிரி அந்த மாந்தி சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்க அவருக்கு என்னென்னா கலஸ்தர தோஷம்னு சொல்லுவாங்க. அல்லது பெண்களுடன், வேண்டாத பெண்களுடன் தொடர்புகள் உண்டாகும். மனைவிக்கு தோஷம்னா உடல்நிலை பாதிக்கும். திருமணத்திலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். அந்த மாந்திங்கிற கிரகம் சனியுடன் சேர்ந்திருந்தால் ஆயுள் குறைவு அல்லது தீராத நோய் உண்டாகும். மாந்தி ராகுவுடன் சேர்ந்திருக்க விஷ நோய், விஷக்கடி, விஷ சம்பந்தமான நோய்கள் உண்டாகும். கேதுவுடன் சேர்ந்திருக்க நெருப்பால், அக்னி சம்பந்தப்பட்டது, நெருப்பால் துயரங்கள், துன்பங்கள், மாறாத வடுக்கள் உண்டாகும். உடம்பில் நெருப்பால் துன்பம் மட்டுமில்லை, ஏதாவது ஆஃபீஸோ இல்லது வீடோ இல்லது ஏதோ இல்லை வயக்காடோ நெருப்புனால அழிந்து போகிறது, அதனால் துன்பங்கள். ஸோ மொத்தத்தில் மாந்தியும் கேதுவும் சேர்ந்திருக்கால் நெருப்பால் துன்பம். அடுத்து ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகரமாக இருக்குமாயின் சப்ஸ்கிரைப் செய்வோம், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. இன்றைக்கு ஓரளவு நல்ல பலன்களே நடக்கும். புதிய வாகனம், நகை வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. எதிர்பாராத வகையில் சகோதரர்களோட ஆதரவு கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு சுமூகமாக செல்கிறது. அடுத்து ரிஷபராசி. பொருள் நஷ்டம், தீ விபத்துக்கள்னால் கூட நஷ்டம், வீணலைச்சல் முதலிய பலன்கள் நடைபெறுகிறது. நண்பர்கள், உறவினர்களின் உதவி சிறிது கிடைக்கிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கை தவிர்க்கவும். கணவன் மனைவி உறவு மட்டும் நன்றாகவே இருக்கிறது. மிதுனம். கடன் பிரச்சனை சற்று தொல்லையை கொடுக்கிறது. பணவரவு தாமதமானாலும் சேருகிறது. கணவன் மனைவி உறவு கூட பிரச்சனையிலேயே முடிகிறது. வண்டி வாகனங்களை மெதுவாக ஓட்டவும். அடுத்து மூத்த சகோதரர் இருந்தால் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்து நம்ம கடகராசிக்குள் செல்வோம். கணவன் மனைவி உறவு சற்று பிரச்சனையாக இருக்கிறது. உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் பிரச்சனை தான். மேலதிகாரிகள் இங்கே என்ன செஞ்சாலும் அதை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பொருள் வரவு வாழ்வது, அதற்கு மேல் அதிக செலவு, கெட்ட பெயர்,
ஆனால் குடும்பத்தின் மத்தியில் வந்து நீங்கள் வந்து வீட்டை பற்றி கவனிக்கிறதில்ல, அது பண்ணுறதில்ல, இது பண்ணி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே சொல்கிறாங்க. நண்பர் ஒருத்தர் வந்து உங்களை பணத்தை வாங்கிட்டு அவர் வேற ஏமாற்றிருந்தார். அதனால் வந்து வீண் கவலை. ஸோ இது கொஞ்சம் டல்லான பீரியடுன்னு வச்சுக்கலாம். அடுத்து சிம்மராசி. பொன்பொருள் சேர்க்கை, மனை வாங்குதல் அல்லது வந்து வீட்டை மாடிஃபிகேஷன் பண்ணுறது முதலியவை கைகூடுகின்றது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. மனைவி மக்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றார்கள். குடும்பத்தில் வந்து ஒரு சுபகாரியம் ஒன்று நடக்கப் போகிறது. அடுத்து கன்னியாராசி. பிரயாணத்தினால் நல்ல பயன்கள் கிடைக்கிறது. பண நிறைவும் மன வரவும் மன நிறைவும் இருக்கின்றது. குடும்பத்தினர் எல்லாமே ஓரளவு மகிழ்ச்சியோடு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகிறது. அடுத்து துளாராசி. மனமகிழ்ச்சி. பிரயாணங்களினால் பொருள் செலவு ஏற்பட்டாலும் அந்த பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றும் நடக்கலை. பொருள் எவ்வளோக்கு எவ்வளோ செலவுப்படுதோ அவ்வளோக்கு அளவு எக்ஸ்ட்ரா வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்களோட உதவி கூடமாட வந்து நிற்கிறது உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. வீண் சச்சரவினை இறங்காமல் இருந்தால், மனசை தளர விடாமல் இருந்தால், தெய்வ பக்தியில் கவனத்தை செலுத்தினால் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. சிறு சிறு விபத்துக்கள், ஆயுதங்களினால் காயம், பண நஷ்டம் ஆகியவை ஏற்படலாம். அது மாமூலாக இருக்க தான், பெரிய பாதிப்புகள் ஒன்றும் உண்டு பண்ணாது. விரோதிகளின் பலம் அதிகரிக்கிறது, அதுதான் மெயின். அதனால் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகுங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடுத்து தனுசு ராசி. நீண்ட நாட்களுக்கு முந்திய மனதுக்கு பிடித்த நண்பரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. ரொம்ப நாள் பழைய நண்பர், ரொம்ப நாளாக ரொம்ப பிடித்தமானவர், பார்க்க முடியல, அவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கிடைக்கிறது. காதல்களின் பெற்றோர் திருமணத்துக்கு சம்மதித்து விட்டார்கள், ஒப்புதல் அளித்து விட்டார்கள். அடுத்தால வந்து வண்டி வாகனத்தை வந்து ரொம்ப உற்சாகத்தில் ஸ்பீடாக ஓட்ட வேண்டாம், மெதுவாகவே ஓட்டுங்கள். இது மகர ராசி. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவு தருகின்றனர். புதிய துணிமணி நகை அதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான பீரியடு. உங்களுக்கு விரோதமாக இருந்தவங்க கூட உங்களை ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுக்கிட்டாங்க. உறவினர்களில் வந்து எப்படின்னா, அந்த ரொம்ப பகை உணர்ச்சியோடும் இல்லை, ரொம்ப அந்யோன்யம் இல்லை, ஓரளவு சுமூகமாகவே அவளோட உறவு செல்கிறது. வாகன பிராப்தி, வாகனம் வாங்குகிற இது இருக்கிறது. ஆரோக்கியம், ஹெல்த்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து கும்பராசி. மேலதிகாரிகளோட உங்களோட சுப்பீரியர்கிட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. உடல் ஆரோக்கியம் கூட கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. தேவையில்லாத குழப்பம் உண்டாகிறதுனால கொஞ்சம் மனசில் வந்து ஒரு பயம் வருகிறது. மனைவியிடம் கூட வாக்குவாதம் செய்ய வேண்டாம், அது வளர்ந்து பெரிய பிரச்சனையில் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடியுங்கள். அடுத்து மீனராசி. 3ல் குரு, சந்திராஷ்டிரமம், 7.5 சனி, 4 செவ்வாய், கிட்டத்தட்ட அபிமன்யு சக்கரவியூகத்தில் மாட்டினது போல் ஒரு சூழ்நிலை. பட் கடவுளை நம்பினார் கைவிடப்படார். நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். தெய்வ பக்தியில் மனதை செலுத்துங்கள். மனைவி மக்களிடம் ஆறுதலாக பேசுங்கள், நல்லதே நடக்கும். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள்